konnichiwa and welcome back to another video. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் ஜுஜுட்சு கைசனுடைய சீசன் 3 வந்துருச்சு. ஸோ முதல் எபிசோட் பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க சொன்ன மாதிரியே. ஸோ பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்திருக்கும். ஸோ ரொம்ப பேர் என்ஜாய் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அதை பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ தான், மை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் திஸ் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலையா, லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் ஓர பேச வீடியோக்குள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே பற்றின கண்டென்ட்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகும். அண்ட் ஜுஜுட்சு கைசன் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஜுஜுட்சு கைசன் ரொம்ப ஒரு ஃபேமஸான அனிமே. இது ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டான ஒரு அனிமே தான் இந்த ஜுஜுட்சு கைசன். ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இப்படிப்பட்ட அனிமையோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு. எல்லோரும் பார்த்துட்டு இருந்துப்பீங்க. ஸோ முடிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டியோட முடிச்சிருந்தானுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, ஸோ மாங்கா ரீடர்ஸுக்கு ஏன் நடக்க போகுது தெரியும். ஸோ மாங்கா பார்க்காதவங்களுக்கு நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கியூரியஸாக இருந்திருக்கும். அந்த ஒரு காத்திருப்புக்கு பலனாக தான் இப்போ டோட்டலி 2 எபிசோட் இறக்கிருக்கானுங்க நம்ம Crunchyroll. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இப்போ ஜாப்பனீஸ்லாம் இருக்குது. ஓகேவா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க ஒரு ரிவ்யூஸை கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. நாம் இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமோடைய அனிமேஷன் பற்றி பேசியானோ தாறுமாற குக் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ மாப்பா எந்த விதத்துலேயும் இந்த அனிமேஷனில் அவனை டிசப்பாயின்ட் பண்ணதில்லை. இவனுங்க ஒன்று நம்மளுடைய ஜேசி ஸ்டஃப் மாதிரி இல்லை. ஐ மீன் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 ஸ்டூடியோ மாப்பா இந்த வாட்டி இறங்கி அடிச்சிருக்கானுங்க. பட் அனிமேட்டர்ஸுக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனிமேஷன். ஏதோ தெரியல, சீசன் 1 சீசன் 2 விட இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டாக கூட செயின்சோ மேன் ரீசே மூவியில் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அனிமேஷன். ஸோ அதே ஒரு குவாலிட்டியோட அப்படியே ஜுஜுட்சு கைசன் பக்கம் இறங்கியிருக்கானுங்க. அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. எந்த வித குறையுமே என்ன பொறுத்தவரை இல்லை. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 பார்த்தீங்கன்னா கல்லிங்கர் மார்க்கை வச்சு தான் இருக்க போகுது. இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்க். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கில் தான் எக்கச்சக்கமான புது புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக யூட்டாவே ஒரு சீசனல் ஜுஜுட்சு கைசனை பார்க்கும்போது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. யூட்டாவுக்கு ஒரு தனிப்பட்ட மூவி இருக்குது. அந்த மூவி பார்க்காதவங்களுக்கு யூட்டா இப்போ தான் பார்ப்பீங்க. இதுக்கும் யூட்டாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில இடங்கள் யூட்டாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஆர்க்கில் யூட்டாவுடைய பொட்டன்ஷியல் என்னென்னு உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அண்ட் கோஜுக்கு ஈக்குவல் ஒருத்தன் இருக்கான்னா அது யூட்டான்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எப்படி புதிய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்களோ அதே மாதிரி பழைய கேரக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்களுடைய அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய காயங்கள், நிறைய தழும்புகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் மாக்கி, நீங்கள் இந்த சீசனில் பார்க்குற மாக்கிக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாக்கிக்கும் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஏன் ஒரு மரண மாசான மாக்கியை பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் பார்ப்பீங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாக்கியை காமிச்சிட்டாங்க இந்த 2 எபிசோட்ஸ்லேயே. ஸோ ஸ்டூடியோ மாப்பா அவங்கள வேலையை பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. கேரக்டர் டிசைனாக இருக்கட்டும், ஏன்னா அது மட்டும் இல்லை அனிமேஷனாக இருக்கட்டும். எனக்கு குறிப்பாக இன்னொரு மேட்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன கேட்டிங்கன்னா அந்த லைட் படும்போது ஷேடோ விழுறா இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நிறைய லைட்டெல்லாம் வரணும், லைட்டிங்லாம் காமிப்பாங்க. அந்த டைமில் ஷேடோ விழுறலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலுங்க பண்ணியிருந்தானுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனாலே ஸ்டூடியோ மாப்பாக்கு எல்லாரும் சேர்ந்து கையை தட்டலாம். இப்படி ஒரு தரமான ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் தான் இறக்கியிருக்கானுங்க. ஆனால் இந்த 2 எபிசோட்ஸை விட இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ் தான் தாறுமாறு இருக்க போது. ஸ்டார்டிங் எபிசோடில் சம்பவம் பண்ணித்தாங்க. இனிமேல் வரக்கூடிய எபிசோடும் சம்பவம் பண்ணுவோம் நம்புவோம். இந்த சீசன் 3 பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணியிருக்கானுங்க. பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஸோ பார்ட் 1ல் 12 எபிசோடும் பார்ட் 2ல் 12 எபிசோடும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 எபிசோட்லேயும் எனக்கு குறியா தோண ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபைட்ஸ்லாம் வரும்போது லைட்டு மட்டும் தான் தெரியுது. லைட்டு போகுது வருது, பட் கேரக்டர்ஸ் தெரிய மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு மட்டும் தான் அப்படி தெரிஞ்சிச்சா இல்லை உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு குட்டி மைனஸ் மட்டும் தான் இந்த 2 எபிசோடில் நான் நோட் பண்ணேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கிருந்தாங்க. எந்த வித குறையும் இல்லை இந்த ஒரு சின்ன விஷயத்தை தவிர. இந்த 2 எபிசோட்டுக்கு மேலே ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 10க்கு 9 தருவேன். ஸோ உங்களோட ரேட்டிங் நீங்கள் கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ஒரு சில நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த சீசன் 3 பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. தமிழில் வரும், ஆனால் 2 வீக்ஸ் லேட்டாக தான் வரும். ஓகேவா, இப்போ ஜாப்பனீஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சப்டைட்டில் இருக்குது இங்கிலீஷில். ஓகேவா, தமிழ் டப்பிங் வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அவ்வளோதான், மற்றபடி தமிழ் டப் வர ஆண்டுலாம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் 2 எபிசோட் பார்த்தினா என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், என் குட்டி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்.
நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ஒரு எபிசோடுக்கு இந்த வீடியோ தேவையானு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நருட்டோ தமிழ் டப்பிங்கில் வருதுல்ல நம்ம சொன்னியாங்கல்ல, அதை பார்த்து தமிழ் டப்பிங் இந்த எபிசோடில் இப்படி இருக்கு அந்த எபிசோடில் எப்படின்னு ஒரு எபிசோட் வீடியோ போகிறானுங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல நான் நம்புகிறேன். ஸோ தப்பாக இருந்தால் சாரி. அண்ட் இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ நான் தப்பாக சொல்ல விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்க. இல்லை கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கக்கூடிய இருக்கும். அண்ட் ஜுஜுட்சு கைசன் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என் கமெண்ட்டில் ஜேஜேகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய ஜேஜேகே கண்டென்ட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. அண்ட் ஒரு பேச வீடியோ முடிச்சுக்கலாமே. டேக் கேர் கைஸ் அண்ட் சயனோரா. எனக்கு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னும் வார்த்தையை ஒரு வீடியோவில் அதிக தடவை யூஸ் பண்ணதுக்கு எனக்கு தந்திருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன்.